பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த 3வது மாதத்தினுடைய முதல் வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தபடியினால ஆனந்த களிப்போடு கம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தபடியினால கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 கர்த்தாவே சோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். எங்கள் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அசைவாட வேண்டுமே, உம்முடைய ஷெகினா மகிமையினால இந்த ஆலய கட்டடத்தை மூடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கும் போது தேவனுடைய அபிஷேக வல்லமையினால எங்களை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். பாடக்குழுவினர் ஆண்டவரை இசைக்கருவில் வாசிக்கிற மற்ற ஆண்டவரை கேஜெட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவுக்கு மகிமை உண்டாவதாக. 511 உன்னத பாடல்ல ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவே. ஏலோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன் நீங்க, என்ன நாளும் பாடுவீங்க.
இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் நம்ம ஆத்துமாவை நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்று பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார்.
அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகர்ந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. பத்மு தீவில் யோவான் கண்ட ஆராதனை, பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. பத்மு தீவில் யோவான் கண்ட ஆராதனை, பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே, அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே, அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. பத்மு தீவில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே, எல்லாரும் கரங்களை உயர்த்தியாமே. உருவாக்குமே ஆண்டவரே, என்னை குயவன் கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே சோத்திரம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே.
சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. உயவனே உன் கையில் களிமண்ணா மணித்து உருவாக்கும். உன் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். எல்லாரும் சொல்லுவோம். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்கிறேன். உருவாக்குமே. எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உமக்காகவே நான் வீடிட, வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட, வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திட, உம் சத்தம் கேட்டிட. எல்லாருமா உம் வரிகளை பார்த்து பாடலாமே. ஆமே. உம் சத்தம் மறுபடியும் மறுபடியும் உம் சித்தம் செய்திட, மறுபடியும் உம் சத்தம் கேட்டிட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவருடைய கரத்துல ஒன்று ஒப்பு. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை தருகிறேன். எல்லாரும் சொல்லி பாடுவோம். தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் இன்றைக்கு எங்களை உருவாக்கி விடும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பாடின வண்ணமாக என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் ஆண்டவரே உம் கையில். ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்னை உருவாக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் நாம பாட போறோம்.
உமக்காக நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல் உம் சித்தம் செய்திட உம் சத்தம் கேட்டிடவே என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல் உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். கைகளை உயர்த்தி சொல்ல போறோம். எல்லா கைகளும் உம் சித்தம் செய்திட உம் சத்தம் கேட்டிட உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே. எல்லாரும் சொல்லுங்களேன். வாயை திறந்து இந்த வரிகளை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். எல்லா கைகள் உயர்த்தப்பட்டு ஒப்பு கொடுப்போம். உருவாக்குமே. Once you hand it over to the உருவாக்குமே, let him hand உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து என்னை உருவாக்கும் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னை தருகிறேன். என் சித்தம் அல்ல. இப்போ சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உம் சித்தம் செய்திட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Oh, glory, 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 glory. Alakabaraba. Oh, shabaraba, oriyandaraba. Hallelujah. நன்றி ஆண்டவரே. தருகிறேன் உம் கையிலே. பரலோக பிதாவே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் செய்திட என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று குயவன் நீர். You are the potter, I am the clay. I will totally surrender my life. என்னை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்படியே எல்லா கரங்களும் உயர்த்திருக்கட்டும். அப்படி மெதுவாக மனதுக்குள்ள சொல்லுங்க. ஆண்டவரே, I totally surrender, Lord. என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையில். எல்லா கையை உயர்த்தி I want you to say that. நீங்க அதை சொல்லுங்க. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய என்னை படைக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நான் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரே மணிந்திடும். ஆண்டவரே மணிந்திடும். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, ஒரு விஷயம் கூட என்னை தொடுங்க ஆண்டவரே. அந்த கரம் என்னை தொடட்டும், என்னை உருவாக்கும்படியா அந்த கரம் தொடட்டும், அந்த கரம் தொடட்டும், அந்த கரம் தொடட்டும். ரபௌ கபா ரபௌ ஷியாரா கபா ரபா ரியாந்தா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து
சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இப்போவும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே, இப்போது நாங்கள் கேட்டது எங்களுக்கு, எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவரே இன்றைக்கு தேவையான மன்னாவை நீ தரும்படியா நீர் எங்களோடு பேசும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கெத்செமனே தோட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுகிறதுக்கு முன்பதாக அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அதான் இந்த பகுதியில், வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கெத்செமனே என்பதற்கு ஆயில் பிரஸ், எண்ணெய் செக்கு. ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறது. அவர் எதற்காக அங்கே போனார் என்றால், கடைசி நேரம் அந்த தோட்டத்தில் அவர் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக, ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவர் பிடிபட்டு, அதற்கு பிறகு அவர் நியாயாசனத்துக்கு பிலாத்தின் இடத்துல போய், அண்ணா காய்பா இவர்களிடத்தில் போய் கடைசியாக சிலுவையில் அறைய கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த வேதனையோடு அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களோடு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க எனக்கு உதவி செய்யும்படியா இந்த 3.5 ஆண்டுகள் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்தேன், ஜெபிக்க கற்றுத்தந்தேன். இப்போ என்னோடு கூட நீங்க ஜெபிக்கிற ஒரு நேரம். அந்த 8 பேரை அந்த ஒருவேளை தோட்டத்துக்கு அந்த என்ட்ரன்ஸில் நுழைவாசலில் விட்டுட்டு மீதி 3 பேரை மாத்திரம் அழைத்து உள்ளே போயிருப்பார். அவர்களையும் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்புறம் போய், வாசிங்க, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷிகமா அவர் ஜெபம் பண்ணுகிறார். It proves that he is 100% human, at the same time he is 100% God. அவர் இந்த பூமியில பிதா சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் வந்தார். கரங்களை உயர்த்தி. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் இதெல்லாம் எதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட, அந்த சீஷர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு போனான். கெத்செமனே ஒரு அழகான தோட்டம். எபிரேயு அரமி ரெண்டும் சேர்ந்தது. கட் ஷம்னே. ஆண்டவருக்கு சோதர் 2 மொழிகளை கலந்து தான் இருக்கிறது. அதை இங்கிலீஷில் கெத்செமனே, தமிழில் கெத்செமனே. பட் அவங்க சொல்றது கட் ஷெமனே. ஆண்டவருக்கு சோதரம் அப்படி பிரித்து தான் சொல்றாங்க. அது ஒரு அழகான தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டம் எருசலேம் நகரத்தினுடைய அந்த மதில் சுவருக்கு வெளியே இருக்கிறது. ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு தூரம் அந்த எருசலேம் சுவரிலிருந்து எவ்வளவு தூரம் என்று பார்ப்போம்னா, ஓய்வு நாள் தூரம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:12 கொஞ்சம் வாசிப்போம். ஓய்வு நாளில் ஒரு யூதன் 2000 முழம்
1.2 கிலோமீட்டர். பஸ்காவை ஆசிர்த்த உடனேயே அவர் கெத்செமனேக்கு போகிறார். அந்த ராபோஜனம் முடிந்த உடனேயே அவர்களை அழைத்து கொண்டு கெத்செமனேக்கு போகிறார். அங்க போனதன் நோக்கம் என்னவென்றால் அவர் ஜெபம் பண்ணும்படியா போகிறார். வசனம் சொல்லுகிறது அவர் வழக்கமாய் ஜெபிக்கிறபடி அந்த தோட்டத்துக்கு போனார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வழக்கமா ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? If at all you say amen, what is your time? I am not going to tell you to lift up your hands. உங்க கையை தூக்க சொல்ல போறதில்ல. Which is your time? அந்த காலத்துல சொல்வாங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னால, quiet time, அமைதி நேரம். Which is your quiet time? Do you follow that time? அது யாரோ உன் மேல திணிக்கல, நாம் தான் அந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? The best time to spend with God, தேவனோடு செலவழிக்கிற ஒரு சரியான நேரம் என்னவென்ன? அதிகாலை நேரம். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். இஸ் a son of God, தேவகுமாரன், அவரே இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அப்போ எப்போ பார்த்தாலையும் அந்த தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணும்படி போகிறார். அங்கே சொல்லப்படுகிறது வழக்கமாய் அவர் ஜெபிக்க போகிற அந்த இடமாகிய கெத்செமனே தோட்டம். ஒலிவ மலைக்கும் அந்த எருசலேம் அந்த சுவர்களுக்கும் மத்தியில ஒரு பள்ளத்தாக்கு. அங்க 2000 ஆண்டுகளுக்கு மேலா இன்னும் அந்த ஒலிவ மரம் இருக்கிறது. பல வருஷங்கள் அதை யாரும் வெட்டலை, அதை யாரும் ஒன்றும் செய்யலைன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும் ஒலிவ மரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? செழிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பவும் பச்சையாக இருக்கும், காய்ந்தே போகாது. பள்ளத்தாக்கு என்று சொன்ன மலைசாரல். அந்த மலைசாரல்ல அந்த வேர்கள் ஆழத்தில் இருக்கிற நீரை உறிஞ்சி குடிக்கிற ஒரு மரம். அதனால தான் அது பல வருஷம் இருக்கிறது. அதனுடைய வேர் ரொம்ப ஆழத்துக்கு போகும். அந்த மலை சரிவில் இருக்கிறதுனால அந்த வேர் அதிகமாக போகிறது. அந்த மரத்தை பார்த்தாலையும் நீங்கள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தை பார்த்தால் கரடு முரடாக இருக்கிறது. ஏன்னா பல வருஷம் வெரி சீசன்டு ட்ரீஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதே நேரத்தில் அந்த கெத்செமனே ஒரு அழகிய தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாகுலப்படும்படியாக, அந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கும்படியாக தம் சீஷர்களோடு கூட போனார். நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஒரு அமைதி நேரம் இருக்குமானா அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம் என்னவென்றால், அவர் எப்படி அந்த வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்திற்கு போனாரோ அப்படி நாம் வழக்கமாய் ஜெபிக்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த நேரம் நாம் ஒதுக்கி விடுவோமானா அந்த நேரத்துக்கு நாம் ஜெபிக்கணும். ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், எந்த சந்தடியும் இல்லாத நேரத்தில் நீ ஜெபம் பண்ணணும். குருவி சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்படின்னா 5 மணிக்கு முன்னால் 5:30க்கு குருவி கத்த தொடங்கிடும். அதற்கு முன்னால் ஆண்டவர் பேசினது சந்தடி இல்லாத ஒரு நேரத்தில் நீ ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை நேரத்தில் வனாந்திரத்தில் போய் தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். அங்கே குருவிகள் இருந்திருக்குமா, மிருகங்கள் இருந்திருக்கும், ஏதோ இருந்திருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட இடத்துல எந்த சந்தடியும் இல்லாதபடி தேவனோடு கூட தனித்து உறவாடும்படியாக அந்த நேரத்தை, அந்த இடத்தை இயேசு தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து அவர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண 3 பேரை கூட்டு போறாரு. அங்கிருந்து சொல்றார், நான் அங்கே போய், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கல்லெறிகிற தூரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றாவோ நம்ம கல்லை தூக்கி பலம் கொண்டல்ல, சும்மா நம்ம லேசாக போட்டால் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரத்தில் போய் அவர் தனியாக ஜெபம் பண்ணார். இவங்களை என்ன சொன்னார், நான் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொன்னார். உட்கார்ந்துருங்கன்னு உடனே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை.
நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கேட்கிறார் 40வது வசனம், பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்க தானே இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொன்னீங்க, அதனால நாங்க தூங்கிட்டோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் God expects with us only 1 hour, 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு சகோனும், ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும் நீங்க அந்த நேரத்தை செலவிடணும். உங்க பிள்ளைகள் எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னால நீங்க ஜெபம் பண்ணணும். நாட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ராத்திரியில் ஜெபம் பண்ணுங்க, காலையில் தனித்தனியா ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்வோமா? அதுக்கப்புறம் வேணுமானா பிள்ளைகளோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் பாஸ்டர், மற்ற வேலையே இல்லையா எங்களுக்குன்னு கேட்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது எல்லாமே 6 மணிக்கு முன்னால், உலகம் விழிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த நேரத்தை நாம் செலவிடுவோம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் நமக்கு வந்துடுமே. நல்லா கையை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் வந்துடுமே. அப்போது சபை ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தனி மனிதன் ஜெபிக்கணும், சபையில் குழுவா ஜெபிக்கணும், பெண்களா ஜெபிக்கணும், ஆண்களா ஜெபிக்கணும், பிள்ளைகள் வாலிபர்கள் தனித்தனியா ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் சபையா ஜெபம் பண்ணுறோம். உபவாச ஜெபம், மற்ற 24 மணி நேரம் இரவு ஜெபம்லாம் எல்லாருமா சேர்ந்து. மற்றபடி திங்கட்கிழமை புருஷர், வியாழக்கிழமை பெண்கள், இப்படி தனித்தனியாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சர்ச் ஷுட் ப்ரே. ஒவ்வொரு அந்த இலாக்கா, சண்டே ஸ்கூல், விமென்ஸ் ஃபெலோஷிப், அப்புறம் வாலிபர்கள், அவங்க கூடி ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் அந்த சண்டே ஸ்கூலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவையும் செபதேயின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதனால தான் 2-3 பேரை கூட்டு போனார். He had confidence in them. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதுரு செபதேயின் குமாரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா, அந்த சூழ்நிலையில தாயா கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். He was crushed, he was pressed until the oil comes out. ஆயில் பிரஸ், அந்த செக்கை அப்படி ஆட்டி இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மரச்செக்கில் அங்கே கல், பெரிய கல், அதில் ஒரு காவா, அதில் ஒரு பெரிய கல், அதில் போட்டு எதுனா ஒலிவ மனம். இன்னைக்கும் கூட த பிக்கஸ்ட் சேல்ஸ் அந்த கெத்செமனே தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒலிவ பழங்களில் அங்கேயே எடுக்கிறது தான் ஒரிஜினல் ஆலிவ் ஆயில் என்று சொல்லப்படுகிறது. கைட் சொல்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். If you come to Jerusalem, come, I'll take you to Olive Grove. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ மலை, அந்த ஒலிவ தோட்டம் இருக்கிற இடத்துக்கு ஏராளமான மரங்கள் இருக்கிறது. அங்கே அந்த பழத்தை அங்கேயே அதுக்குள்ளேயே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னவோ தெரியல, அவர் பிடியப்பட போகிறார் என்பதனால என்னவோ தெரியல, அந்த இடத்தை இயேசு தெரிந்து கொண்டுதான் அந்த சீஷர்களோடு சொல்லுகிறார், அங்கே துக்கம் கொண்டாடவும், அங்கே துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். If you are not able to pray, it is satanic. பிசாசு நம்ம ஜெபிக்க முடியாதபடி தடை பண்றான். அதை விளங்கிக்கணும். அதுக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியின்ற வரம் வேணும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எந்த ஆவியா என்ன ஜெபம் பண்ண முடியாம, சபைக்கு போக முடியாம, ஊழியங்களுக்கு போக முடியாம தடை பண்ணது நமக்கு புரியல இல்லை? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறணும். அந்த ஆவியின் வரங்கள்ல ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஆமென். ஆண்டவரே, which is stopping me not to pray, which is stopping me not to go for ministries, prayer ministry, prayer meetings, இந்த ஜெப ஊழியங்களுக்கு மற்ற ஆராதனைக்கு போக முடியாதபடி என்னை தடை பண்ணுகிறது எது? உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அப்பதான் ஏன் உள்ள வராரு தோட்டத்துக்குள்ள? அவர் கூட்டே வராரு. ஆதாமே எங்கே இருக்கிறார்?
God is not asking you, where were you yesterday? நேற்று எங்க இருந்து கேட்கல, இன்றைக்கு இப்போ எங்க இருக்கிற என்று தான் கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்றான், நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன். ஏன்? நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆதியாகமம் 2 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இப்ப நிர்வாணின்னு அவனுக்கு எப்படி தெரியுது? அவனை மூடி இருந்த அந்த நிர்வாணத்தை மூடி இருந்த அந்த மகிமை அவனை விட்டு விலகினது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்று போனான். இப்பவும் வடுவாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, கிருபை விடாது என்னை காத்துக்கொள்ளுங்க. டெய்லி இட் ஷுட் பி யோர் ப்ரேயர், மை ப்ரேயர். ஆண்டவரே, என்னை கிருபை விடாது காத்துக்கொள்ளுங்கப்பா. என்னை விழத்தள்ளுற ஏராளமான சக்தி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ஆவியானவர் சொல்றாரு, நீ இருக்கிற வண்ணமாவா. என்கிட்ட வந்துட்டியன்னா, இருக்கிற வண்ணமா வந்துட்டியன்னா உன்னை மாற்றி அமைக்கிறது என்னுடைய வேலை. உன் வாழ்வை ஒளிமயமாக்குறது என் வேலையா. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த ஒளியை உள்வாங்கி நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. எத்தனை பேர் இயேசு கற்பித்தான், ஒளி வீச சிறு தீபம் போல ஒளி வீசுவோம். இப்ப நம்ம இயேசு நமக்கு சபைக்கு கற்பித்தது ஒளி வீச. இயேசு சொல்றாரு, உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்க, உலகத்திற்கு உப்பாயிருங்க. எல்லாம் டெய்லி நம்ம என்ன சமையல் அறையில் பயன்படுத்துகிறோமோ அதை தான் சொல்றார். கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தா போதையா, மலை அளவு வேணாம். அந்த மலையை பேர்த்து போடுறதுக்கு கடுகளவு போதும். ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்க. அது கூட நம்மளால முடியல. இட்ஸ் வெரி ஆட். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 2024 அந்த கடுகளவில் அதோட குறைவான விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் கூட அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பாடு. ஜெபத்தை அதிகரித்தாதான் அதை தக்க வைக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். ஏன்னா விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் வந்து பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க. 41வது வசனம், நீங்கள் சோதனைக்கு அப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்ட பிறகுதான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஜெபம் பண்றது எப்படி? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்ப எப்போ? ராத்திரி. பகல்லையே விழித்து தான் ஜெபம், காலையிலேயே விழித்து தான் ஜெபம். அப்படின்னா உன்னை விடத்தள்ளுகிற பிசாசின் தந்திரங்களை அகப்படாதபடி விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கெத்செமனே நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்னவென்றால், நாம் துன்பத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று அறிந்து அந்த சோதனையை சகித்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை பெற நாம கெத்செமனேக்குள்ள போகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அங்கே போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு 42, அவர் மறுபடியுமா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். வந்துட்டு கேட்கிறாரு, தூங்கிட்டீங்க, 1 மணி நேரம் விழித்து ஜெபம் பண்ண கூடாதான்னு கேட்டுட்டு 42வது வசனம், சரி நீங்க தூங்குங்க அப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 39 வாசிங்க.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி இந்த செய்யும். பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஆயினும் என் சித்தப்படி அல்ல, உன் சித்தப்படியே ஆகக்கடவுது. இப்போ முதல்ல ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி. இப்ப 42 வாசிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே. இப்ப ஒப்பு கொடுத்துட்டார் முழுசுமா. அதான் இன்னைக்கு வேணும். முதல்ல கேட்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கிட்டோம். அப்ப கூட என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இப்போ இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணதான் வேணும்னா ஐ அக்செப்ட் இட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 43 அவர் திரும்ப வரும்போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணாரு. திரும்ப வராரு, மறுபடியுமா அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை வந்து பார்த்தாரு. இப்ப எழுப்பெல்லாம் சொல்லல, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்லல, விழித்திருக்க கூடாதான்னு சொல்லல. அவங்க நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. சரி தூங்கப்பா. எவ்வளவுதான் சொன்னாலையும் அவன் தூங்கத்தான் போறான். ஆண்டவர் வந்த உடனே அப்படி விழிச்சு அது திரும்ப அப்படி அவர் நின்றுகிட்டு இருக்கும் போதே அப்படி மறுபடியும் தூக்கம் மயக்கம் தூக்க கலக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால கூடும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் டோட்டல் சரண்டர். ஆமென் சொல்லுவோமா? எடுத்துக்கிட்டீங்களா? மார்க்கு 14:36. அப்பா பிதாவே, அபா ஃபாதர். அந்த அப்பா பிதாவை என்கிறது தேவனோடு உள்ள நெருங்கிய உறவை காண்பிக்கிறது தான் அபா ஃபாதர். இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ABBA ஃபாதர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவர் உம்மால கூடும். ஆண்டவரே, I have no strength. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய நிலைமை தான். ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு அவ்வளவு பலன் இல்லை. அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கரங்களை தட்டி ஆமென். டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ வாசிப்போம் அந்த 43. அவர் திரும்ப வந்த போது நித்திரை மயக்கமா இருந்தார். 44 மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், நல்லா தூங்குங்கப்பா. இனி நான் ஏன் தூங்கல, ஏன் விழித்து இருக்க கூடாதா, ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணல, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா, 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் பண்ணக்கூடாதா என்றெல்லாம் நான் கேட்கல. இப்ப நீங்க தூங்குங்க. ஏன் அப்படி சொன்னார் என்றால், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டானையா. 45. பின்பு அவர் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவன் எங்கேயோ வந்துட்டு இருக்கிறான், இவரா போறாரு. அவன் காட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. காட்டி கொடுக்குற வரான்னு சொல்லி நேரம் அவங்கிட்ட போயிட்டு இவரே ஒப்பு கொடுக்கிறார். அடுத்த வருஷம் 47. இப்படி போகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயே அக்ரிமெண்ட் போட்டுட்டு காசு வாங்கிட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் யாரை முத்தம் பண்றேனோ முத்தம் எடுக்கிறேனோ அவன் தான் நீங்க பிடிச்சிக்கிடுங்க. நான் இதுதான் இயேசு பிடிச்சுங்கன்னு தெரியாது. அப்படி அவங்க பிடிக்கும்போது சொல்றாரு, அப்பா ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ராத்திரியில் தீவிட்டியெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நான் தினந்தோறும் உங்க மத்தியில் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் தான் இயேசுன்னு தெரியாதா உங்களுக்கு?
நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீங்கள் தடை பண்ணீங்க? ஓய்வு நாளில் இப்படி செய்யக்கூடாதுன்னீங்க. யார் இந்த அதிகாரத்தை இவனுக்கு தந்தது? பாவத்தை என்னது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவன் செய்த பாவிய இனி பாவம் செய்யாத என்று சொன்னார். இவனுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்கன்னெல்லாம் கேள்வி கேட்டீங்களா? அப்போவே என்னை பிடிச்சிருக்கலாமே. இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தடியோடும் தீவெட்டியோடும் ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி நீங்கள் வர தேவையில்லை. நான் தான் நீங்கள் பிடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சு நானே உங்களிடத்தில் வருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனங்க வாசிங்க. உடனே அவன் இயேசு ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வருகிறாய் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களில் ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போ என்னை காட்டி கொடுக்கிறவன் வரப்போகிறான்னு சொல்லிட்டார், வந்திருக்கிறான்னு சொல்லிட்டார். இப்போ அவனை பார்த்து கேட்குறான், என்னப்பா மை டியர் ஃப்ரெண்ட், வாட் மை டியர் ஃப்ரெண்ட், டிட் யூ சூஸ் மீ டு பிட்ரே பை கிஸ்ஸிங்? என்னை முத்தத்தினாலயா காட்டி கொடுக்க போற? அது அன்பின் அடையாளம். எது? முத்தம் அன்பின் அடையாளம்யா. உன்னை நேசித்த உன் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறாய். அப்படி எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை காட்டி கொடுத்துருக்குறோம். நீ ஆண்டவரை விட்டு போகும் போதெல்லாம் என்ன செய்கிற? ஆண்டவரை விட்டு தூரமாக போகிற, அவரை காட்டி தானே கொடுக்குற. ஆண்டவர் பேசியும் ஆண்டவர் சத்தத்தை அப்படி அம்மாவையோ அப்பாவையோ மாய மூடுற மாதிரி மூடிட்டு நீங்கள் சும்மா இருங்க, நான் இப்போ ஜெபத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆண்டவர் வாயே பொத்துற ஆட்கள் இருக்கு, அதான் காட்டி கொடுக்குது. தட் இஸ் பிட்ரேயிங் காட். அந்த பிட்ரே நான் காட்டி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, கசப்பான அனுபவம். சொல்லிட்டு அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சில காரியங்கள் நடந்தது. அதை நான் சொல்லிட்டு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆதாம் ஒரு தோட்டத்தில் வாழ்க்கையை தொடங்கினான். முதல் ஆதாம், த ஃபர்ஸ்ட் ஆடம், தன் வாழ்க்கையை தோட்டத்தில் தொடங்கினான். கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து தனது வாழ்க்கையின் முடிவில் ஒரு தோட்டத்திற்கு வந்தார். அன்றைக்கு தான் his life is going to end. ஏதேன்ல ஆதாம் பாவம் செய்தான். கெத்செமனேயில் இரட்சகர் பாவத்தை வென்றான். ஏதேனில் ஆதாம் விழுந்தான், கெத்செமனேயில் இயேசு வெற்றி பெற்றான். ஏதேனில் ஆதாம் ஒளிந்து கொண்டான், கெத்செமனேயில் நமது ஆண்டவர் தைரியமாய் தம்மை காண்பிக்கும்படியாக வந்தார். ஏதேனில் அந்த பட்டயத்தை உருவினார்கள். கெத்செமனேயில் ஆண்டவர் சொல்ற, பட்டயத்தை உரையில் போடு. எனக்கு அருமையான தேவச்சனமே, this is what God is expecting you. This is what God, அங்கே அவர் ஏதேன் தோட்டத்துக்கு போன போது அந்த ஏதேனில் விழுந்து போன ஒரு மனிதனை தூக்கி எடுக்க அந்த பட்டயம், அது நீ எடுக்காதையா, இனி பட்டயம் தேவையில்லாத உரையில் போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என் மீது இருக்கிற அன்பு, அதற்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் டோன்ட் டேக் யுவர் சோர்ட் மேன், அந்த பட்டயத்தை எடுக்காத, உரையில் போடு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு அருமையான தேவச்சனமே, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் தான் சாவேன். எல்லா இடத்துலையும் பாருங்கள், எல்லாரும் அப்படி எல்லாரும் பட்டயத்தை எடுத்து இன்னொருத்தனை கொள்கிறான், திரும்ப அதே பட்டயத்தில் தான் அவன் சாகடிக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும்
ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்லி the God's grace saves us. தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்மை காத்துக்கொள்கிறது. அப்படி உங்களையும் ரட்சிக்கும்படியா அந்த சிலுவை மரணத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கே வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது. அங்கே அந்த டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி சம் டைம் டு சம் பீப்புள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. த ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ற ஆங்கில புத்தகத்தில் டாக்டர் வில்லியம் டி எட்வர்ட்ஸ் இதை பற்றி இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். இரத்த வேர்வை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், ஆனால் இது ரொம்ப அபூர்வம் என்று சொல்லுகிறார். நமக்கும் வேர்வை வருது, இரத்தமா வருது. அங்கே அவர் வியாகுல மரண வேதனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவா வியாகுலப்படுகிறது. அந்த வியாகுலம் தயா இரத்த வேர்வையாக வெளியே வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22:44 வேர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரத்தம் சிந்துகிறதுக்கு கெத்செமனே தோட்டத்தில் it proves he was crushed to bring out the oil. அந்த எண்ணெய் செக்கு எப்படி அந்த எண்ணெயை எடுக்க பிடியப்படுகிறதோ அப்படி வேதனையோடு கூட அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். அந்த வியாகுலம், அந்த வேதனை தான் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே விழுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் கொடுக்க நேரமில்ல, இல்லைன்னா அந்த படத்தெல்லாம் காண்பேன். அவ்வளவு பயங்கரமாக அதை யாரோ சித்தரித்திருக்கிறார்கள். அப்படியே முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லில் ஒரு செக்கு, ரொம்ப கனமான ஒரு கல், அதில் தான் அந்த ஒலிவ பழத்தை அந்த கொட்டையோடு சேர்த்து பிடிக்கிறாங்க. இன்றைக்கி யாராவது வாங்குறீங்களான்னு தெரில. ஒலிவ எண்ணெய் 1 லிட்டர் யாரும் வாங்கலை. 980 எவ்வளோ? 1 லிட்டர் 980, 1000க்கு மேலே 1 லிட்டர். அது கூட பியூர்ன்னு சொல்ல முடியாது. அங்கேயே சொல்கிறாரு, அங்கே ஒலிவ அந்த அந்த கெத்செமனே தோட்டத்தில், அந்த தோட்டத்திலேருந்து எடுக்கிறது தான் பியூர் ஆலிவ் ஆயில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக இரத்தத்தின் வேர்வையின் பெருந்துளிகளாக இரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாய் அந்த நிலத்தில் விழுந்தது. அத்தனை வேதனையோடு வியாகுலத்தோடு உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியா இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போனா நீங்களும் நானும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? இப்பவும் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாக்களை குறித்து, அடிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து அது வேதனைப்படுகிறதே. என் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ண மாட்டீங்களா? சபை என் கூட ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு. அப்படியே கரங்களை உயர்த்தி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அங்கே ஆண்டவரே ஒரு செக்கு எண்ணெயை எடுப்பதற்கு எத்தனை ஆண்டவரே அழுத்தத்தோடு கூட அதை அழுத்தி எண்ணெயை வெளியெடுக்கிறது. அப்படி எங்களை ரட்சிக்கும்படியாக மரண வேதனையோடு வியாகுலத்தோடு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தீர் ஆண்டவரே. அந்த வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததே ஆண்டவரே. அந்த இரத்த துளி என் மேலே ஒரு துளி படட்டும் ஆண்டவரே. என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த என் சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்திட உருவாக்குமே, என்னை உருவாக்குமே என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்
பிதாவே. ஆமென்.